இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு சமந்தி? திரும்பவும் அந்த அயலி என்ன பண்ணி தொலைச்சா? அவ எங்க மரியாதையை கெடுக்கிறதுனே குறியா இருப்பாளா? அந்த செழியன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு தானே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப திரும்பவும் அந்த செழியன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆரம்பத்துல இருந்தே நாம எந்த வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அததான் அவ கரெக்டா செஞ்சுட்டு வந்து நிப்பா. எனக்கு இவ இப்படிதான் ஏதாவது செய்வான்னு தெரியும். எங்க வீட்டுலதான் எல்லாரும் அவளை ஒண்ணும் தெரியாதவன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அயலி, இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு இப்படி தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் உனக்கு கிடையாது. இது ஏன் தம்பியோட கல்யாணம். இதுல ஏதாவது பிரச்சனைனா நான் தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையில நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அப்போ நானும் பேசதான் செய்வேன்.